ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டீமன் கிங் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா த்ரோன் ஆஃப் இல்லை எபிசோட் 193 எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு எல்லாருமே லைக் பண்ணிட்டு வீடியோக்குள்ள வாங்க. ஓகே, ஸ்டார்டிங் போயிடலாம். எபிசோட ஸ்டார்டிங்கில் டைட்டில் கார்டு போட்டு வீடியோ ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா அவங்க ஆக்சுவலி ஒரு உமன், அவங்க பார்த்தீங்கன்னா தண்ணியில் விழுற மாதிரி காட்டுறாங்க, இறந்துறாங்க. பேக்ரவுண்டில் ஒரு வாய்ஸும் இந்த ஹோலி மேஜிக் கான்டினென்ட்டில் இருக்கிற எல்லா சோல்ஸ்களுமே ஈவன் அது எவ்வளோ எமோஷனலாக இருந்தாலும் சரி, அந்த சோல் இந்த டெத் ரிவர் இதனால் ஆட்கொள்ளப்படும். இதில் இருக்கிற ஒவ்வொரு துளியுமே இந்த மாதிரியான சோல்ஸால் நிரம்பிப்பட்டது தான். இங்கே இருக்கிற அனைத்து தண்ணீருமே சோல்ஸோட பியூரஸ்டான எசன்ஸ். அந்த அந்த சோல்களுக்கு என்ன சோகமான இந்த கதைகள் இருந்தாலும் அது இங்கே கணக்கில் அந்த கதைகள் வராது அப்படின்ற பேக்ரவுண்ட் வாய்ஸ் எல்லாமே பேசி முடிக்க. ஸோ இந்த இடத்துக்கு தான் காட் ட்ரையல் அட்டன் பண்ண நம்ம கையர் பார்த்தினா வந்திருக்கா. ஸோ அவளை பார்த்தீங்கன்னா இந்த டெத் ரிவரை பார்த்துக்கிட்டு இருக்கா. எதிரில் பார்த்தா ஒரு பட்டகில் பார்த்தீங்கன்னா யாரும் வராங்க, வேற யாரும் இல்லை, இப்போதே கரண்டாக இருக்கிற டெத் காட். ஸோ அந்த டெத் கார்டை சொல்லிட்டு இருக்காரு, இந்த டெத் காட் பொசிஷனுக்கு மோஸ்ட் சூட்டபிள் பர்சன் நீ தான் ஹோலி கையர் அப்படின்ட்டு அவரும் பேசியிருக்காரு. ஸோ நம்ம கையரை பார்த்தீங்கன்னா என்னடா நடக்குதுங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்க. அவன் சொல்லிட்டு இருக்கான், இங்கே இருக்கிற எல்லா சோல்ஸையும் ஆள்ற தகுதி உனக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்ல கையர் கேட்பா அந்த இடத்துல. ஸோ எனக்கு தெரிஞ்ச டெத் கார்டு இந்த அளவுக்கு நல்லவெல்லாம் இல்லையே அப்படின்ட்டு இருக்க. அதுக்கு டெத் கார்டு சொல்லுவா, ஸோ நான் உனக்கு கஷ்டப்படுத்துறதை பற்றி நீ பேசுறேன்னு புரியுது, ஆனால் மற்ற கடவுள்களை தாண்டி டெத் காட் அவரோட பிளெஸ்ஸிங் ரொம்பவுமே வேற மாதிரி இருக்கும். ஸோ உனக்கு நீ ஏற்பட்ட கஷ்டங்கள் தான் என்னோட பிளெஸ்ஸிங்ஸ். இந்த ரிவரை பார்த்து எல்லாமே ஃபுல் ஆஃப் சோல்ஸ், எல்லாமே எனர்ஜி, இந்த சுப்ரீம் பவரை நீ அடையலாம் கையார் அப்படின்ட்டு அந்த கத்த ஆரம்பிக்கிற நீ கண்டிப்பாக தகுதியானட்டு. ஸோ இதெல்லாம் கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா நம்ம கையை சொல்கிறான், சரி ஓகே இந்த டைம் எனக்காக நீ என்ன ட்ரையலை வச்சிருக்க அப்படின்னு கேட்க. அதுக்கு டெத் காட் சொல்லுவார், ஸோ இந்த ரிவரில் பார்த்தீங்கன்னா யாராலையும் அவ்வளோ சீக்கிரம் தப்பிக்க முடியாது. ஆனால் இங்கேருந்து மொத்தமாக ஒரு 5 சோல்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தப்பிச்சு போயிருக்கு. நீ அந்த 5 சோல்ஸையும் பார்த்தீங்கன்னா வழிகாட்டி திரும்பவும் பார்த்தீங்கன்னா இந்த டெத் ரிவர் இதுக்கு நீ கூட்டிகிட்டு வரணும், அதுதான் உன்னோட மிஷின் அப்படின்ட்டு அவர் கையருக்கான ட்ரையலுமே பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க இடத்துல. ஸோ அவ்வளோ சீக்கிரம் யாரும் போக மாட்டேங்க. அந்த இருக்கிற இடத்துக்கு இந்த மேப் பார்த்தீங்கன்னா உனக்கு வழிகாட்டி கொடுக்கும். மறந்துடாத, இது எல்லாம் இந்த காலால் முடிகிறதுக்குள்ளே நீ முடிச்சுட்டு வரணும். ஸோ இதை தோத்துட்டு அப்படின்னா உன்னால் டெத் கார்டு கடைசி வரையும் ஆக முடியாது அப்படின்ட்டு சொல்லுவோம். நம்ம கையருக்கு கண்டிப்பாக டெத் கார்டு ஆகணும், லாங் கோச்சனுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் ஆழமாக வந்திருக்கு. ஸோ அவளை பார்த்து அந்த மேப்பை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ட்ரையலுக்கு போகிறா. ஸோ பேக்ரவுண்டில் வராச்சு. ஸோ இந்த ட்ரையல்ஸில் ஈவன் கடவுளே இருந்தாலும் ஜெயிக்கிறது கஷ்டம் அப்படின்ட்டு இருக்கா. ஸோ ஃபர்ஸ்ட் யாரானா அந்த ஃபர்ஸ்ட் சோல் பார்த்தீங்கன்னா ஒரு மறுபிறப்புன்றவே சொல்லலாம். யாரோட மறுபிறப்புனா டெத் கார்டோட ஒரு, அதாவது அவரோட அவதாரம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அவர் ரெப்ரசன்ட் பண்ற ஒரு பீயிங். ஸோ அது மாதிரி ஒரு ரொம்பவே கொடூரமான ஒரு சோல் பார்த்தீங்கன்னா வெளியே சொல்லிட்டு இருக்கிறதுல கொல்றது மட்டும்தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு விட்டாம கையர் அட்டாக் பண்ண கையர் பார்த்தீங்கன்னா தெரியுது. ஸோ இது வெறும் என்ன சொல்றது, கொல்லணுன்ற வெறியால் நிறைஞ்ச ஒரு உயிரினம் அப்படின்ற விஷயம் கையருக்கு புரியுது. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பீப்புள், அந்த ஒரு பீஸ்னுக்குள்ள அந்த பீஸ்ட்டு விடாம கையரை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அட்டாக் பண்ணிட்டு அப்படியே உடம்பு ஃபுல்லாக வெறும் எலும்பு சதையமான ஒரு விகாரமான ஒரு மான்ஸ்டர் கொடூரமாக கையரை பார்த்து அட்டாக் பண்ணுறது. ஸோ கையரை என்னதான் கண்ட்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா அதை திரும்ப ரிவர் கூட்டிகிட்டு போகலான்னு நினச்சாலும் பார்த்தீங்கன்னா அது அட்டங்காமல் விடாமல் கையர் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கு. கையரை பார்த்தீங்கன்னா ஒரு கடத்தில் என்ன சொல்கிறது, அவ்வளோ டிஃபெண்ட் பண்ணிட்டே ஃபைட் பண்ணிட்டு அப்படியே போயிருக்கா. ஒரு கடத்தில் கயிறு டென்ஷன் ஆகிட்டு இருக்க. அவனு சொல்லிட்டு இருக்கான், கண்டிப்பாக அந்த இடத்துல கூப்பிட்டு போக முடியாது, நான் அவனை கொல்ற தவிர எனக்கு வேற எதுவும் பிடிக்காது அப்படின்னு வெறி கொண்டு பைத்தியம் பேர் பார்த்தீங்கன்னா நம்ம கையரை விடாமல் கொல்ல போக ஆரம்பிக்கிற. நம்ம கையரை பார்த்தா தடுக்கிறான். ஸோ கையருக்கு புரிஞ்சு, ஸோ இது ஒன்லி கில்லிங் என்ன கொண்டது மட்டும் தான், நீ பியூரிஃபை பண்ணுறதுக்கு தகுதி இல்லாதவன், உன்னை கொல்றது சிறந்தது அப்படின்ட்டு கையரை பார்த்து அவளை கொல்ல முடியும். இதை பார்த்து என்ன சொல்கிறேன், என்ன நீ கொல்லக்கூடாது, என்னை கொல்றது மிஷின் இல்லை அப்படின்ட்டு கையர் அதெல்லாம் கண்டுப்பாளா. ஸோ இது என்ன கொல்றதுன்னு தெரிஞ்சு அடுத்த செகண்ட் கோயில அப்படியே பார்த்தா அதை கொன்றுவா. ஸோ இதை இவன் ஏன்டா கூட்டு போவோம் கொன்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது கொன்னா திரும்பவும் அது சோலை தான் மாறும். அந்த சோலை சொல்லிட்டு இருக்கு, நான் யாரோட அவதாரம் தெரியுமா, நான் டெத்து கார்டோட அவதாரம் பார்க்குறேன்டி, நீ எப்படி டெத்து கார்டாக மாறுறன்ட்டு, என்ன மீறி நீ எப்படி அவரை நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு அந்த சோல் கத்திட்டு பார்த்தா அந்த சோல் உருவத்தில் திரும்பவும் இறந்து போனதுனால
அந்த வந்து டெத் ரிவர் நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த 2வது சோலுக்கான ட்ரையல் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்குது. ஸோ அடுத்த சோல் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய ஜெயிண்ட் மாதிரி வருது. ஸோ நம்ம கையிருக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அவளை வந்து போட்டு தள்ளிட்டு அந்த சோலை வந்து அமுச்சு விட்டுருவா. ஸோ அப்படியே போனால் அடுத்த ட்ரையல் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்கார்பியன் வந்து வருது. ஸோ இதுவுமே பிரச்சனை இல்லை, கயிறு அசால்ட்டாக கொண்டுட்டு அந்த சோலை வந்து தூக்கி எறிஞ்சிடும். அதுக்கு அடுத்த ட்ரையல் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பறவமாக இருக்குது. அவரோட பியூரிஃபைங் டொமைனை வச்சு பியூரிஃபை பண்ணி அந்த ட்ரையிலுமே வந்து ஈஸியாக வந்து ஜெயிச்சிடும். ஸோ அடுத்து கடைசியான ட்ரையலுக்கு பார்த்தீங்கன்னா வந்துடா. ஸோ இதுதான் வந்து அந்த 5th சோல். இது இடம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பார்க்கலாம் அப்படின்ட்டு 5th ட்ரையல் போயிட்டுருக்கா. அந்த இடத்துல பார்த்தோன்னா அந்த சோல் ஒரு ஃப்ளவரை பார்த்தோன்னா வந்து பறிச்சுட்டு நம்ம கையர் வந்து இதுக்காக தான் வந்திருக்கான்னு புரிஞ்சுட்டு, ஸோ எனக்கு வந்து கொஞ்ச நேரம் வந்து வெயிட் பண்ணுங்களேன் ப்ளீஸ் அப்படின்ட்டு அவ்வளோ பொலைட்டாக பேசுது. இதை பார்க்குற கயிறு என்னடா இவகிட்ட கொஞ்சம் கூட கில்லிங் இன்டென்ட் இல்லை, யார் தான் இவ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. அவளும் பார்த்தீங்கன்னா விட்டு ஸோ என்ன தயவு செஞ்சு இங்கே வந்து கூட்டிகிட்டு போக நினைக்காதீங்க, அது உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கட்டும். அவளும் பார்த்தீங்கன்னா வந்து ரேஞ்ச் ஆகிற இடத்துல ஸோ கயிறை பார்த்து கிட்ட வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்ல கயிறு கிட்ட போயிட்டு ஸோ அந்த வர்ற அந்த என்ன சொல்கிறது ஆவி மாதிரி இருக்கிற கைகள் எல்லாத்தையும் டெஸ்ட்டாக எப்படி கொஞ்சமாக போயிட்டு இருக்கா. ஸோ கயிறு வந்து என்னதான் பிடிக்க ட்ரை பண்ணாலும் பட் இருந்தாலும் ஒன்றும் வேலை கயிறை போய் கழுத்தில் கத்தி வச்சுட்டு ஸோ உங்ககிட்ட கொஞ்சம் கூட வந்து கில்லிங் இன்டென்ட் எனக்கு கில் பண்ண இன்டென்ட் வந்து கிடையாது, ஸோ என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்டுட்ருக்கேன். அதுக்கு சொல்லுவேன் அந்த இடத்துல இது வந்து என்னோட பிளட் எனக்கு வந்து நல்லாவே தெரியுது, ஆனால் நான் ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை பார்த்து நான் மிஸ் பண்ணுறதுக்கு என்னால் உணர முடியுது. ஆனால் எனக்கு வந்து அது ஞாபகமே இல்லை, நான் எதை வந்து மிஸ் பண்ணுறேன், ஏதோ ஒரு இம்பார்ட்டன்டான விஷயத்தை வந்து மிஸ் பண்ணுறேன் அப்படின்ற விஷயத்தை வந்து புரியுது. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன ஒன்று இன்டெரக்டாக சொல்ல வராங்க அப்படின்னா இங்கே வர சோல்ஸ் அதனோட மெமரிஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துடும் அப்படிங்கிற விஷயத்த இன்டெரக்டாக வந்து சொல்லுவாங்க இந்த இடத்துல. ஸோ இதை பார்க்குற கயிறை வந்து நீ கவலைப்படாத உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவளோட லோட்டஸை பார்த்தீங்கன்னா ஒன்று க்ரியேட் பண்ணிட்டு அந்த சோலோட நெத்திக்குள்ளே அதனோட மெமரிஸை வந்து பார்க்கறதுக்கு ப்ளஸ் ரிமெம்பர் பண்ணுறதுக்காக அமைச்சு விடுறான். அந்த லோட்டஸும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு சோலோட நெத்திக்குள்ளே போயிட்டு அவளோட மெமரிஸை ட்ரிகர் பண்ணுது. ஸோ மெமரியில் ஒரு அழகான சின்ன வீடு, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து இந்த பொண்ணு வந்து சோகமாக அதை யோசிச்சுட்டு இருக்காங்க, யாருக்கோ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துக்கு வர நைட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சோகமான விஷயத்தை கொண்டு வருது. என்னன்னா இந்த பொண்ணோட கணவர் பேட்டில் ஃபீல்டில் டீமன்ஸ் கூட சண்டை போட்டு இறந்துட்டாரு. இப்போ வந்து இவங்க வந்து தனியாக தான் இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இதை பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா விடாமல் அழுக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ தன்னோட குழந்தை வந்து என்ன ஆக போகிறா அப்படின்ற ஒரு கவலையும் அவருக்குள்ளே இருக்குது. ஸோ அந்த குழந்தைய பார்த்தீங்கன்னா வந்து ஆசையாக அம்மானு கூப்பிட ஸோ அந்த பெண் என்ன பண்ணுறா அவ்வளோ முடிவு பண்ணுறா நம்ம குழந்தைய எப்படியோ வந்து கஷ்டப்பட்டு வளர்க்கணும் அப்படின்ட்டு கஷ்டப்பட்டு விறகு வந்து எடுத்துகிட்டு வருது. அதை வச்சு அவளால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு சாப்பாடு போட்டு கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போகுது. ஸோ என்ன தான் வந்து தையல் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அவளோட கையில் பார்த்தீங்கன்னா அந்த பிளட்டு வந்தாலும் துணி தைக்கும்போது அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா அவளுக்கு ஏதாவதுன்னா கூட்டு போகிறது இந்த மாதிரி எல்லா விஷயம் பார்க்குறா. அந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா ரோஜா பூ வாரதை பார்த்து ஃபீல் பண்ண அவளும் என்ன வாடாத ஒரு ரோஜா வேணும் அப்படின்ட்டு ரோஸ் அழகாக தச்சு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுகிட்ட வந்து கொடுக்குறா. இந்த ரோஸ் வந்து வாடாதரா அம்மா அப்படின்ட்டு அழகாக. ஸோ இப்படியே போயிட்டு ஒரு கட்டத்தில் அந்த இடத்துக்கு டீமன்ஸ் அந்த இடத்தையே வந்து சூறையாட வர்றாங்க. எல்லாரையும் கொண்டு குவிச்சிட்டு இருக்க ஒரு பிளட் டீமன் 9th லெவல் இவங்க இருக்கிற வீட்டை நோக்கி வருது. ஸோ இதை பார்க்குறவங்களுக்கு வந்து நம்ம எப்படியாவது நம்ம பொண்ணை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து தோணுது. இந்த டீலில் பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து அந்த ஒரு ஸ்வாட் வீரமான அந்த ஒரு ஸ்வாட் கண்ணுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்க அம்மா வந்து போகாதுன்னு குழந்தை கத்து அட்ட திசையில் கத்தி எடுத்து அந்த டீமனோட முத்துக்குள்ள ஒரு ஏற்ற இதை பார்த்து அந்த டீமனை திரும்பி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அட்டாக் பண்ணுறோம். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றும் முடியாமல் இருக்குது, அந்த டீமனை வந்து இறந்து போயிடும். ஸோ இந்த பக்கம் பார்த்தா அவங்க குழந்தைய இன்னொரு டீமன் தூக்கிட்ட போகிறது பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த தாயால் பொறுக்கணும் தடுக்க அந்த டீமன் வயிற்றுலேயே பார்த்தா வந்து குத்தி கொன்றுச்சு இவங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எப்படியாவது குழந்தைய காப்பாற்றணும், இந்த டீமன் இங்கே இருந்தால் தான் குழந்தையும் கொன்னுடுன்ட்டு அந்த டீமனோட அந்த ஹைட்லேருந்து குதிக்கிறாங்க. அதே நேரத்தில் சாகுறாங்க. செத்ததுனால அந்த ரிவர் கிட்ட வராங்க. பட் இந்த ஒரு டைமிங்கில் அந்த பொண்ணுக்கிட்ட நீ கவலைப்படாதடா நான் வருவேன் அப்படின்ற வார்த்தை சொல்லிட்டு சாகுறாங்க. ஸோ இப்படி தான் வந்து அவங்களும் பார்த்தீங்கன்னா டெத் ரிவருக்கு பார்த்தீங்கன்னா வந்து வந்திருப்பாங்க. இப்படியே வந்து போகுது. ஸோ இது எல்லாம் ஞாபகம் வந்த உடனே அந்த சோலுக்கு ரொம்பவுமே வந்து சந்தோஷமாக இருக்கும். அவங்க வந்து கடவுளாக நான் அனுப்பப்பட்டவங்களே ரொம்பவுமே நன்றி, எனக்கு வந்து புரிஞ்சு என்னோட குழந்தை அவளை தான் வந்து நான் வந்து மிஸ் பண்ணுறேன், ரொம்பவுமே நன்றி என்னோட மெமரிஸை கொண்டு வந்ததுக்கு அப்படின்ட்டு அவங்க வந்து இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து கேட்குறா, தயவு செஞ்சு என் குழந்தைய பார்க்க வந்து எனக்கு கூட்டிகிட்டு போங்க, அது போதும், அதுக்கப்புறம் நானே என் கூட ரிவருக்கு வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைனா சாரி என்னை மன்னிச்சிடாது, என்னால் முடியாதுன்னா ப்ளீஸ் எனக்காக நாங்கள் இப்போ வந்து கையர் வந்து சொல்லுவாள். ஸோ அந்த இடத்துல அந்த
டீமன்ஸ் இருக்கிற எல்லாரையும் கொண்டு வச்சு ஒரு உயிரும் தப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவருக்கு புரிஞ்சு அவள் குழந்தை செத்துட்டாங்கிறது புரியுது. ஸோ இந்த சொல்லிட்டு இருக்கா. ஸோ நீ நினைச்சாலும் அவங்கள வந்து பார்க்க முடியாது அப்படின்னு இருக்க. ஸோ இந்த இடத்துல இன்னொரு கான்செப்டையும் இந்த இடத்துல வந்து நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, ஸோ இந்த டெத் ரிவருக்கு வர சோல்ஸ் எல்லாமே, தட் மீன்ஸ் இறந்து போன எல்லா சோல்ஸும் கடைசியில் இங்கே தான் வரும். ஆனால் இங்கே வர சோல்ஸில் தீராத ஆசை, தீராத வந்து ஏதோ ஒரு கோவல பகை, ஏதோ ஒரு எமோஷன் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, இல்லை தீராத ஏக்கம், இந்த மாதிரி ஒரு எமோஷன் ரொம்ப அதிக அளவு இருக்குன்னா அந்த சோல்ஸ் ரீஎன்கார்னேட் ஆகும். அதாமல் ஒரு பியூரான சோல், எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நார்மலாக இறந்து வர சோல் திரும்பவும் ரீஎன்கார்னேட் ஆகி மனித உலகத்துக்கு போகணும். அதுதான் வந்து டெத் கார்டோட வேலை. ஸோ இப்படிப்பட்ட இல்லாமல் ஒரு ஏதோ ஒரு உணர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்கிற சோல்ஸ் இங்கேயே தங்கிட்டு அதனோட உணர்ச்சி வந்து அடங்குற வர, அதனோட கோவம், அதனோட வந்து ஏக்கம் அடங்குற வர இங்கேயே இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரீஎன்கார்னேட் ஆகாது, பியூரிஃபை ஆகாது. இதுதான் வந்து இங்கே இருக்கிற கான்செப்ட். ஸோ அதனால தான் வந்து இந்த ஒரு பொண்ணோட சோல்ஸுமே வந்து அந்த பொண்ணை வந்து பார்க்கணும், அவன் பொண்ணை மகளை வந்து பார்க்கணுன்ற ஒரு எண்ணத்தினால அப்படியே வந்து இன்ன வரைக்குமே அப்படியே வந்து இருக்கா. பட் இந்த ரிவர் காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக மெமரிஸ் அழிக்கிறதுனால இவ வந்து ரிசால்வ் ஆகும், இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். பட் இந்த ஆத்மா என்ன சொல்லுதுன்னா வந்து, இல்லை என்னால் வந்து என்னோட பொண்ணை வந்து ஃபீல் பண்ண முடியுது, அவளோட ஆஹாரம் வந்து எனக்கு வந்து தெரியுது அப்படின்னு சொல்லி கையருக்கு வந்து டவுட்டாக இருக்கும். ஸோ எப்படி அந்த குழந்தை தெரியும்? அந்த குழந்தை எந்த ஒரு பாவமும் பண்ணல, எந்த ஒரு எண்ணம் அதுக்கு அதிகமாக இருக்க வாய்ப்பு இல்லை. அவள் எப்படி வந்து இங்கே இருப்பா? உண்மையிலே வாய்ப்பு இருக்கோ? சரி ஓகே, நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன் இருக்காங்க, நான் உனக்கு வந்து ஒரு சின்ன ட்ரை பண்ணி பார்ப்பேன். நம்ம வேணால் அந்த ரிவரை தேடி பார்க்கலாம், அங்கே இருக்க வந்து வாய்ப்பு இருக்குது. அவள் சம்மந்தமான ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்க, அவளும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு துணியினால் வந்து தைக்கப்பட்ட அந்த ஒரு ரோஜா பூ எடுத்து வந்து நம்ம கையிட்ட வந்து கொடுக்குறான். இதுதான் வந்து இருக்குது. ஸோ வந்து இது பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளாஷ்பேக்கில் அந்த குழந்தை கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பூவை வச்சு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கையில் அந்த குழந்தை இருக்கிற இடத்துக்கு வந்து ட்ராக் பண்ணி போவா. அது பார்த்தீங்கன்னா வந்து டெத் ரிவரில் வந்து கனெக்ட் ஆகும். ஆனால் இந்த இடத்துல எப்படி? இதுக்கு வாய்ப்பே இல்லையா? அந்த குழந்தைக்கு என்ன வெஞ்சன்ஸ் இருக்கும்? ஸோ இதை நான் எப்படி வந்து என்னால் நம்ப முடியல அப்படின்ட்டு கையறக்குள்ளே எக்கச்சக்கமான சிந்தனை இருக்குது. ஸோ இதுக்கு உள்ளே போய் பார்க்கலன்னா உள்ளே போய் பார்க்க அங்கே வந்து எந்த சோலும் இருக்கிற மாதிரி வந்து தெரியாது. ஸோ அந்த கையருக்கு கொண்டு வந்து புரியல. ஸோ இங்கே எதுவுமே இல்லைனா மேபி வந்து ரிசால்வ் ஆகிட்டு இருப்பாள், அவரால் கரைஞ்சி வந்து ரீஎன்கார்னேட் ஆயிருப்பாரு. கையருக்கு வந்து எக்கச்சக்க சந்தேகங்கள். ஆனால் அந்த சோல் வந்து இல்லை, என்னால் இன்னுமே அந்த குழந்தை வந்து என்னோட பாப்பா வந்து ஃபீல் பண்ண முடியுதுன்ட்டு அந்த இடத்த பார்க்க கிட்டத்தட்ட அது அவங்களோட வீடு அழிஞ்சு போன வீடு மாதிரியே இருக்கிற இடத்துல சரி ஓகே இங்கே இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த டெத் கார்டு வந்து சொன்ன மாதிரி பார்த்தா ஸோ கண்டிப்பாக அந்த சோல் நேரம் மறைஞ்சிருக்கணுமே, இந்த குழந்தைக்கு என்ன வந்து இருக்க போகுது அப்படின்னு சொல்லி இவ்வளோ யோசிச்சுட்டு இருக்கா. ஸோ அந்த இடத்துக்கு இவங்களுமே வந்து போகிறாங்க. அந்த வீட்டுக்கு, அந்த பொண்ணு இருந்த வீட்டுக்கு அங்கே அந்த குழந்தையோட சூழ் அழுதுகிட்டு இருக்கு இன்னமும். ஸோ என்னடா ஆச்சு, ஏன்டா இவ்வளோக்குள்ள என்னடா இவ்வளோ எண்ணம், எப்படி இது சாத்தியம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. அந்த குழந்தை அவங்க அம்மாவை பார்த்துன்னு கட்டி பிடிச்சி, அம்மா நீங்கள் வந்து ஃபைனலாக வந்துட்டீங்க, நீங்கள் வரீங்க சொன்னதுனால நான் இன்னும் வர வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கம்மா அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் இதை கேட்டோன்னு அவங்க அம்மா ஒரு நிமிஷம் அழுக ஆரம்பிச்சு, சாரிம்மா என்ன தயவு செஞ்சு வந்து மன்னிச்சிரு, அம்மா வந்து லேட்டாக வந்துட்டேன் அப்படின்ட்டு அவளை வந்து அழுக ஆரம்பிச்சிருக்கா. அந்த குழந்தை இறக்காம அவங்க அம்மா திரும்ப வருவாங்க வரேன்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தையை நம்பி இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அந்த ஒரு ஃபீலிங் வந்து அவளை இன்னுமே வந்து உயிரோடு வந்து கொண்டு வந்திருக்கு இது வரையுமே. ஸோ இதை பார்க்குற கையருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டவுட்டு, 2 சோல்ஸுமே டெத் ரிவரில் தான் வந்து இருக்குது. அந்த டெத் காட் நினச்சிருந்தான் அப்படின்னா ஸோ இந்த பொண்ணை வந்து அவள் குழந்தைய கூட வந்து பார்க்க வச்சு மீட் பண்ண வச்சு அவங்க 2 பேரோட அந்த தீராத ஏக்கத்தையும் பார்த்து நான் வந்து தீர்த்திருக்கான். ஆனால் ஏன் அந்த டெத் கார்டு பண்ணல, அவன் என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்கான், என்ன நடக்குதுங்க அப்படின்ட்டு டெத் கார்டுக்கு எக்கச்சக்கமான குழப்பங்கள். ஸோ இந்த விஷயம் புரிஞ்ச டெத் கார்டு உடனே வந்து ஹோலி கையர் அப்படின்னு டிமென்ஷனை ஒட்டச்சிக்கிட்டு பார்த்தா வந்து வெளியே வந்துக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல அவனை வந்து சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துல ஸோ வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, அந்த சோலை கொல்லு, அந்த சோலை கொண்டுட்டோம் அப்படின்னா நீ டெத் கார்டாக மாடிடலாம் அப்படின்ற வாய்ஸ் பேக்ரவுண்ட் சொல்லிட்டு எக்கச்சக்கமான எஞ்சி வந்துட்டு இருக்க. என்ன பண்ணிருக்க, கொல்லாம நீ டெத் கார்டு மறந்துன்னு கேட்டிருக்க. இதை பார்த்து இவளுங்க எப்பா ஏன் இந்த சோலுக்கு நீ வந்து இப்படி பண்ண அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்க. இவளுக்கு வந்து புரியுது. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு ஃபர்ஸ்ட் சோலை கொண்டு இருப்பாளே, அது நான் டெத் கார்டோட டிசெண்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, அப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் தானே, ஏன் அப்படி பண்ண அப்படின்னு கேட்டிருக்கேன். இப்போ தான் அந்த டெத் கார்டு சொல்கிறான், இந்த மாதிரி தீராத ஒரு ஏக்கத்தோட இருக்கிறவங்க கிட்ட தான் எனர்ஜி வந்து எனக்கு அதிக அளவோட கிடைக்கும், தீராத ஃபீலிங் தான் நமக்கு எனர்ஜி, அதனால இவங்களை இப்படியே வச்சிருந்தா தான் நான் எப்பவுமே பவர்ஃபுல் பீயிங்கா எட்டனெல்லாம் வந்து அழியாமல் இருக்க முடியுன்ற விஷயத்தை வந்து சொல்லுவான். இது நம்ம கையருக்கு சுத்தமாக பிடிக்கல. அவனை சொல்லுவான், இப்போ இதில் நீ வந்து அவளை கொல்ல போறியா இல்லையான்ட்டு. இது பிடிக்காத கயிறு என்னாலும் பார்த்துக்கலான்ட்டு கொய்யாலா வெப்பனை எடுத்து வந்து நீ பண்ணுறது சரியில்லைன்ட்டு கோயில அட்டாக்
ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்பா பாருங்க. அதோட இந்த ஒரு எபிசோடு வந்து முடியுது guys. ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்ற உங்கள் கமெண்ட் வந்து கொடுத்துட்டு போங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள். ஸோ நம்ம த்ரோன் ஆஃப் சீல இது இப்போ வந்து கொஞ்சம் வந்து ஸ்டாப் பண்ணி வைப்போம். பிடிடிஹெச் பக்கம் வந்து நம்ம வந்து வருவோம். ஏன்னா இன்னும் 2 நாளில் வந்து வந்துடும் அடுத்த எபிசோடும். கண்டிப்பாக அடுத்த எபிசோடு ஒர்த்தபிளாக தான் இருக்கும். பட் இந்த லாஸ்ட் 3 எபிசோட் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சொல்கிற மாதிரி இருக்காது. பட் ஓகே, விஷுவல்ஸ் ஃபைட் நல்லாயிருக்கும். ஸோ நான் இப்போவே அப்லோட் பண்ண ஆரம்பித்தா தான் வந்து அட்லீஸ்ட் சண்டேவாவது நான் அப்லோட் பண்ணி முடிக்க முடியும். அதனால் த்ரோன் ஆஃப் சீல இப்போ இங்கே வந்து நிறுத்துகிறேன். பிடிடிஹெச் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே எஸ், மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் போடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் வந்து கொடுங்க. தேங்க்யூ, பாய். கமெண்ட் பண்ணிட்டு போங்க.